திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. பக்தர்கள் கோயிலுக்குள் முண்டியடித்து செல்வதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளது. தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் ஐயப்பன் வழங்க கேட்கலாம். ஐயப்பன், பக்தர்களின் கூட்டம் எந்த அளவிற்கு உள்ளது? கட்டுப்படுத்துவதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு? நிச்சயமாக உலக பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களில் ஒன்றான திருவண்ணாமலையில் முன்பெல்லாம் பௌர்ணமி தினங்களில் மட்டும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வந்த சூழலில் தற்பொழுது தினந்தோறும் பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலைக்கு பல்வேறு மாவட்ட மாநிலங்களிலிருந்து தினந்தோறும் ஏராளமான பக்தர்கள் குவிந்திருக்கிறார்கள். குறிப்பாக அவ்வாறு பல மாநிலங்களிலிருந்து வருகை தரக்கூடிய பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தினந்தோறும் அண்ணாமலையாரை தரிசித்து 14 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கிரிவல பாதை முழுக்க கிரிவலம் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று சனி மகா பிரதோஷம் திருவண்ணாமலையில் வெகு விமர்சையாக நடைபெற்ற நிலையில் தொடர்ச்சியாக இன்று காலை முதல் பக்தர்களுடைய வசதியானது தொடர்ந்து அதிகரித்தே காணப்படுகிறது. குறிப்பாக அண்ணாமலையார் திருக்கோவிலில் இன்று காலை நடை திறக்கப்பட்டு அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று முடிந்த நிலையில் ராஜகோபுரம் வழியாக பொதுமக்கள் பொது தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் அம்மனியம்மன் கோபுரம் வழியாக விஐபி தரிசனத்திற்கு மட்டுமே அனுமதிக்கப்படும் சூழலில் அந்த 50 ரூபாய் கட்டணம் தரிசனம் அம்மனியம்மன் கோபுரம் வாயிலில் நடைபெற்றிருக்கிறது. இந்த நிலையில் இன்று காலை முதல் ஏராளமான பக்தர்கள் அங்கு ஒருவரை ஒருவர் முண்டியடித்துக் கொண்டு செல்லும் சூழல் அங்கு நிலவி வருகிறது. குறிப்பாக காவல்துறையினர் எவ்வளவுதான் பக்தர்களை தடுத்து நிறுத்தி ஒரு வழி பாதையில் அனுப்பினாலும் கூட பக்தர்களின் கூட்டம் 10 நிமிடத்திற்கு ஒரு முறை அதிகரித்துக் கொண்டே இருப்பதால் காவல்துறையினராலேயும் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வரும் சூழல் அங்கு காணப்படுகிறது. குறிப்பாக பல்வேறு மாநிலங்களிலிருந்து வருகை தரக்கூடிய அந்த பக்தர்கள் தங்களது கை குழந்தைகளை கையில் தூக்கி வரும் சூழலில் அவற்றும் அந்த பாதையில் செல்லும் பொழுது மூச்சு திணறல் ஏற்படும் சூழல் நிலவுகிறது. ஒருவருக்கு பக்தர்களுடைய தாக்கும் சூழலும் அந்த அம்மனியம்மன் கோபுர வாயிலில் நடக்கும் சூழலை நம்மால் காண முடிகிறது. குறிப்பாக விஐபி தரிசனம் மட்டும் இந்த பகுதியில் அனுமதிக்கப்படும் சூழலில் பொது தரிசனத்திற்கான பக்தர்களும் திடீரென அந்த பகுதியில் இன்று காலை குவிந்ததால் ஏராளமான குவிந்ததால் அந்த பகுதியில் பரபரப்பு நிலவி வருகிறது. உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி ஐயப்பன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.